காலச்சக்கரத்தில் மொத்தம் 12 ராசி இருக்குது. 12 ராசிலையுமே கன்னி ராசி அப்படின்னு சொல்லும்போது இது சாதாரண ராசியே கிடையாது. ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவங்க பார்க்கறதுக்கு அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அவங்களோட அறிவுக்கு முன்னாடி மற்றவங்களோட வேகம் எடுபடாதுன்னு கூட சொல்லலாம். அதிகமாக பேச மாட்டீங்க இந்த கன்னிராசிக்காரங்க. ஆனால் ஒரு வார்த்தை பேசினாலும் அது தெளிவாக இருக்கும். யாரையும் பார்த்து பெருசாக பொறாமப்பட மாட்டீங்க, யாரையும் சார்ந்து நிற்க மாட்டீங்க. தன்னோட உழைப்பால் தனக்கான ஒரு இடத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். கன்னிராசிக்காரங்களோட தனி சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டிங்கன்னா அதை அறகுறைய விடவே மாட்டீங்க. அதை சரியாக செய்யணும், சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கும். கன்னிராசிக்காரங்களை ஒரு கண்ணாடியோடு நாம் ஒப்பிடலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? மற்றவங்க பார்க்காத குறைய கூட நீங்கள் தெளிவாக பார்ப்பீங்க. அதே நேரத்தில் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதுலேருந்து ஒரு வழியாக விடுபட்டு வர என்ன செய்யணும் அப்படிங்கிற வழியை கண்டுபிடிச்சிடுவீங்க. புத்திசாலித்தனம் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். வாழ்க்கையோட ஆரம்பம் உங்களுக்கு ரொம்பவுமே கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கோம். ஆரம்பத்தில் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கொஞ்சம் தாமதமாக தான் வந்திருக்கும். சின்ன வயசுலேருந்தே பாருங்கள், எந்த ஒரு நல்லதுமே அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருக்காது. எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கிற நல்ல விஷயம் உங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் கிடச்சிருக்கும். ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு கிடைச்சாலும் ஒரு முறை கிடச்சிடுச்சுன்னா அதை நீங்கள் ரொம்பவுமே பொக்கிஷமாக பாதுகாப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்த நல்லது வாழ்க்கை முழுதுமே கிடைக்கும். நீங்கள் மற்றவங்கள பார்த்து பொறாமை பிடிக்கிறத விட மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமை பிடிக்கிறது தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வெற்றி, அதிர்ஷ்டம் இது எப்படி சொல்லனா வெற்றி கிடைக்குதுன்னுவாங்களே அதிர்ஷ்டத்தால், அதெல்லாம் கிடையாது. உங்களோட அறிவாலையும் உங்களோட திறமையாலும் பெறுவீங்க. அதிர்ஷ்டத்தால் வெற்றி உங்களுக்கு வராது, உங்கள் உழைப்பால் வரும். உங்களுடைய அறிவு, உழைப்பு, பொறுமை, விடாமுயற்சி இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான உயர்வையும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்துது. அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரங்க உங்களுடைய உண்மையான குணம் என்ன, வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த போராட்டம் என்ன, அதை தவிர்க்க என்ன செய்யணும், இனி உங்களோட வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் வர என்ன மாதிரியான மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான தகவலையும் நாம் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த கன்னிராசிக்காரங்க புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடு செய்வது நன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் குலதெய்வமும் பெருமாள் சம்மந்தப்பட்ட தெய்வம் தான் இருக்கும். நீங்கள் புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி செய்யும்போது ஓம் நமோ நாராயண மந்திரத்தை உச்சரித்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு பெருமாள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஓம் நமோ நாராயண மந்திரத்தை சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து பாருங்கள், நீங்கள் வருஷத்தில் ஒரு முறையாச்சும் திருப்பதி சென்று ஏழுமலையான தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். தொழில், வியாபாரம், குடும்பம் இதில் ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், மனசு முதல்ல ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பதி போய் பெருமாளை தரிசனம் செய்கிறது மனசுக்கு ஒரு ஆன்ம திருப்தியை தரும். எனர்ஜி நெகட்டிவாக இருக்கிறதுனா போயிட்டு பாசிட்டிவான எனர்ஜி வரும். இது வேணால் நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் திருப்பதி போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக திருப்பம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். எல்லா ராசிக்குமே இது சொல்ல முடியாது, ஆனால் கன்னி ராசிக்கு திருப்பதி அது அற்புதமான வழிபாட்டு ஸ்தலம். நீங்கள் அங்கே போயிட்டு வந்தாலே தெரியும் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவது. இந்த மாதம் சூரிய பகவான் தன்னோட சொந்த வீடான சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்களோட சூழல் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுத்துட்ருக்கு, அந்த தாக்கத்திலிருந்து விடுபட என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடரோட நம்பரை பயன்படுத்திக்கோங்க. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பாருங்களேன், 12 ராசிகளுக்குமே பலன்கள் மாறி மாறி கிடக்கும். சுக்கிரன், புதன் இந்த 2 பயிற்சியும் இந்த மாதம் ஏற்பட போகுது. இது எல்லாமே கணக்கில் வச்சு இந்த மாதத்தோட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் இப்போ சொல்கிறோம். இந்த மாதத்தோட கிரகநிலை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் குரு பகவானோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் பொருளாதார நிலையில் திருப்தி வருது. புகழ் பெற்றவங்களோட பட்டியலில் நீங்கள் இடம் பெறக்கூடிய வாய்ப்பும் வருது. இந்த மாதம் நிறைய சந்தர்ப்பங்கள் சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும், அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு மேன்மை வரும். வெளிநாட்டு பயணம் கூட நல்லதாக இருக்கும்.
குடும்பத்தில் உள்ளவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. இதுவரைக்கும் தடைப்பட்டு நீங்கள் ரொம்பவுமே முயற்சி செஞ்சும் நடைபெறாத காரியம் கூட இப்போ சிறப்பாக நடக்கும்னா வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அது அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு இப்போ ஏற்பட போகுது. கன்னிராசியில் இருக்கிற உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம் இருக்குல்ல, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான நிலை உருவாகிருக்கு, எந்த விஷயத்தில் எப்படி செயல்பட்டால் நன்மையை பெறலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல கன்னிராசியில் இருக்கிற உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையை புரிஞ்சு வச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் விழிப்புணர்வோடு செயல்படணும். ஆத்மகாரகன் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான சூரியன் விரயஸ்தானத்திலேயே ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறாரு. இப்படி சஞ்சாரம் செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, திடீர் செலவு கொஞ்சம் வரும். எதிர்பாராத பயணம் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் திட்டமிட்டு எந்த ஒரு வேலையும் செஞ்சு பாருங்கள், அந்த திட்டமிட்ட செயல்கள் சூப்பராக நடக்கும். அதிரடியாக அவசர முடிவு மட்டும் எடுக்காதீங்க. திட்டமிட்டு செய்கிற வேலைகள் கூட கொஞ்சம் தடை தாமதம் தரும். அதனால் கவனமாக இருங்க. உங்கள் அஷ்டமாதிபதி செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இப்போது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். மேல் அதிகாரிகளோட ஆலோசனை இல்லாமல் உங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட வேலைகளில் நீங்கள் தேவையில்லாமல் ஈடுபடாதீங்க. வியாபார முதலீட்டில் கவனம் செலுத்துறது நல்லது. அதே போல் சுய தொழில் செய்கிறவங்களுமே உங்கள் தொழிலில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டிய நேரமாக இது அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் குருவோல தேவையான வருமானம் வந்துட்டு தான் இருக்கும். பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் பக்கபலமாக இருக்கும். பிரச்சனை எதுவும் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஒரு சிலருக்கு புதுசாக இடம் வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற முயற்சி கைகூடும். கையில் பணப்புழக்கம் சீராக இருக்கும். வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு முயற்சி பழிக்கும். அதே போல் இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் களம் இறங்காதீங்க. முயற்சி தாமதமானாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் நேரம் காலம் எடுத்து பொறுமையாக ஆலோசனை பண்ணி உங்களோட செயல்களில் ஈடுபடுங்க. இந்த நேரத்தில் பெருசாக மற்றவங்களை நம்பாதீங்க. முயற்சி தாமதமானாலும் சரி, பண இழப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மற்றவங்களை நம்பாமல் உங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நிதானமாக செயல்படணும். அவசரமாக எதையும் பண்ணாதீங்க. அரசியல் இருக்கிறவங்களுக்கு உங்கள் தலைமையை அனுசரித்து நீங்கள் போகணும், அது நல்லது. விவசாயிகளுக்கு சூழ்நிலை அறிந்து செயல்பட்டால் சிறப்பு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட முற்பகுதியில் படிப்பில் கவனக்குறைவு இருக்கும், பிற்பகுதியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த அஸ்தம் மற்றவங்களோட மனநிலையை அறிஞ்சு செயல்படக்கூடியவங்க நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான ஒரு சூழல் உருவாகும் மாதம். சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்து உங்கள் நெருக்கடிகளை இது வரைக்கும் கொடுத்துட்டு வந்த சனி இப்போ வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்கள் செயல்களில் நல்ல ஒரு வேகம் இருக்கும். உடல்நிலை கூட சீராக மாறும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையும் இப்போ தானே விலகும். உங்கள் சப்தமாதிபதி குரு லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சாரம் செய்கிறதுனால 3, 5, 7 இடங்களை பார்க்குறாங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சுய தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு உங்கள் பணியாளர்களோட ஆதரவு ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை கூட முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. பிள்ளைங்களால் பெருமை வரும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். அப்புறம் பாருங்களேன், புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. அப்போ வந்து செலவு குறையும். வியாபாரம் பற்றின சிந்தனை அதிகரிக்கும். வெளியூர் பயணம் சிறப்பான உயர்வு தரும். நீங்கள் இந்த மாதம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, கவனமாக திட்டமிட்டு உங்கள் வேலையை நடத்தி முடிக்கிறது நல்லது. சுக்கிரனோட சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமாக தான் இருக்குது. அதனால் பணப்புழக்கம் சீராக இருக்கும். நீங்கள் இந்த மாதத்தை கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும். ஏன்னா கடன் தான் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. பொன் பொருள் சேர்க்கை இருக்குது, குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. குடும்ப சூழல் அமோகமாக இருக்கும். இது வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காத பிள்ளைங்க கூட உங்கள் பேச்சை கேட்டு இப்போ நடப்பாங்க. பெண்களுக்கு மரியாதையும் பொறுமையும் அதிகரிக்குது. உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடம் வரலாம். விவசாயிகளுக்கு விளைச்சலில் கவனம் செலுத்தணும். சூழ்நிலை அறிந்து செயல்படுத்துறது நல்லது. அடுத்து பாருங்கள், இந்த சித்திரைன்னு பார்க்கும்போது 1, 2ஆம் பாதம் வருது. தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்கிறவங்க சித்திரை. உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதம். யோகக்காரகன் ராகு, தனக்காரகன் குரு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால எடுத்த வேலை எல்லாமே சிறப்பாக நடக்கும். வெற்றி வாய்ப்பு தரும். நினச்ச வேலைகள் சிறப்பாக நடக்கும். அப்படி இருந்தாலும் உங்கள் அஷ்டமாதிபதியும் தைரிய வீரிய காரகனுமாக இருக்கிற செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு.
வியாபாரம் தொழிலில் சின்ன சின்னதாக பிரச்சனை சங்கடம் இது வரலாம். முதலீட்டுக்கு ஏற்ற ஆதாயம் கூட கிடைக்காம போகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பாராத பிரச்சனைகளில் சமாளிக்க வேண்டிய சூழல் உருவாக்குது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளை பேசி பெருசு பண்ணாதீங்க. பெண்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. விவசாயிகள் விளைச்சலில் அக்கறை எடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு படிங்க. அது நல்லதாக இருக்கும். படிப்பு விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நல்ல மதிப்பெண்ணை நீங்கள் பெறலாம். ஏன்னா நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.